அவர் கட்சியை அறிமுகம் செய்து விட்டார், கொடியை அறிவித்து விட்டார். சின்னம் எது என்று இன்னும் அறிவிக்கவில்லை. மாநாடு 23ஆம் தேதி நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 10ஓடு 11 இது ஒன்று என்று போகாமல் இருக்க வேண்டுமானால் ஒரு தொலைநோக்கு பார்வை அவரிடத்தில் வேண்டும். இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்கும் அவர் இனி புதிதாக என்ன செய்ய போகிறார் என்பதை அறிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சினிமா உலகத்தில் இருந்து வந்ததனால் மட்டும் எம்ஜிஆர் அரசியலில் வெற்றி பெறவில்லை. தனி கட்சி தொடங்கினால் ஜெயித்து விடலாம் என்று சொல்லுவது என்னை பொறுத்தவரையில் அதை ஏற்க முடியாது. தம்பி விஜய் என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அறிவிக்க வேண்டும். மதுவிலக்கு கொள்கையில் அவருடைய கொள்கை என்ன? மாநில சுயாட்சியில் அவருடைய கருத்து என்ன? கூட்டாட்சி தத்துவத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது, அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்? கொத்து கொத்தாக அவர்களை கைது செய்து இலங்கை சிறையில் அடைக்கிறார்கள், அதிலே அவருடைய கருத்து என்ன? இன்னும் சொல்லப்போனால் ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லாமல் வீதியில் நிற்கிற இளைஞர்கள், சிகரெட்டு புகைந்தெறிய, கீழ்வாரம் சிவந்தெறிய, பொழுது விடியுமா என்று சிவப்பாக சிந்திக்கிற இளைஞர்களுக்கு அவர் என்ன கொடுக்க போகிறார்? ஒரு விளிம்பி நிலை மக்கள், ஒரு டயாலிசிஸ் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு ஒரு டயாலிசிஸ் சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் கூட மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு, ஆட்டோ பிடித்து செல்வதற்கு கூட வாய்ப்பற்ற ஏழை மக்களிற்கு அவர் என்ன செய்ய போகிறார்? இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. அதற்கான பதிலை அவரிடமிருந்து நானும் எதிர்பார்க்கிறோம். அதை தம்பி விஜய் சொல்ல வேண்டும். வெறும் சினிமாவை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு கட்சியை தொடங்கி வெற்றிகரமாக்க பயணத்தை தொடர முடியும் என்று அதற்கு எந்த உத்தரவாதமும் தமிழ்நாட்டில் இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவேன் என்று அறிவித்து அவர் பிறகு அந்த முயற்சியை கைவிட்டு விட்டார். கட்சி தொடங்கி ஒரு மிகப்பெரிய கிரவுடு புல்லர் நடிகர் சிரஞ்சீவி கட்சி நடத்த முடியல. அதனால இதெல்லாம் யோசித்து தம்பி விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல போகிறார் என்பதை ஆவலுடன் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்.